கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படாத புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப அற்புதமானவும் ரொம்ப அதிசயமான காரியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மளை அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளெல்லாம் யாரையுமே ஆண்டவர் அழைக்க முடியல. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற மனசாட்சியும் குற்ற மனசாட்சியும் அவனை தேவ பிரசனத்துக்கு வந்தவனே சாவச்சிடும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் தேவனுடைய கிருபையினால் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் இப்போ புரிகிறது? இன்னும் நான் அவருக்குள்ளே நிலைப்படுவதற்கு, இன்னும் நான் அவருக்குள்ளே ஸ்திரப்படுவதற்கு கர்த்தர் என்னை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அழைக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனான் அப்படின்னா, தீட்டோட ஒருத்தன் போனான் அப்படின்னா அந்த இடம் தீட்டாயிடும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ தீட்டோட உள்ளே போனா அந்த பரிசுத்தம் உன்னை பரிசுத்தமாக மாற்றும். நீ எப்போதுமே ஒரு விஷயத்தை பழகிட்டே இருக்கணும். தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக